ஜப்பான் நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. விஸ்மா புத்ரா உறுதி. நேற்று திங்கட்கிழமை இரவு ஜப்பானில் ஏற்பட்ட 7.5 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் அங்குள்ள மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. டோக்கியோவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் வாயிலாக இது குறித்த தகவல்களை பெற்று வரும் வெளியுறவு அமைச்சு அங்கு நிலவி வரும் அசாதாரணமான சூழ்நிலைகளை கவனமாக ஆராய்ந்து வருவதாக விஸ்மா புத்ரா இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11:15 மணியளவில் அமோரி கடற்பகுதியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் 54 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கமானது பதிவாகியுள்ளது. இதனையடுத்து அங்கு முதலில் சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு பின்னர் அது திரும்ப பெறப்பட்டது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் மலேசியர்கள் கடற்பகுதிகளை தவிர்த்து எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்கும்படி வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளையில் டோக்கியோவில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமுற்றதாகவும் ஏறக்குறைய 90,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.